டியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கிளிநொச்சியில் ஊடகவியலாளர் மீது கடும் தாக்குதல். இலங்கையிலிருந்து தப்பித்து சென்ற தம்பதியினர் விமான நிலையத்தில் அதிரடி கைது. காய்ச்சல் காரணமாக உயிரிழந்த குடும்பஸ்தர். வாகன சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கிளிநொச்சியில் கருப்பு வாகனத்தில் வருகை தந்த சந்தேகத்திற்கிடமான 2 நபர்கள் ஊடகவியலாளர் ஒருவரை கடத்தி செல்ல முற்பட்ட வேளை அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கில் செயற்பட்ட வேளை அவர் மீது தாக்குதலை மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து சந்தேக நபர்கள் தப்பித்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் கிளிநொச்சியில் ஏனையின் வீதி டெலிகாம் முன்பாக இடம்பெற்றுள்ளதாகவும் மாலை 5:20 மணியளவிலே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்திற்கு முகம் கொடுத்த ஊடகவியலாளர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் மேலும் குறித்த ஊடகவியலாளர் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் வீதியில் சென்று கொண்டிருந்த வழி சந்தேகத்திற்கிடமாக கருப்பு வாகனத்தில் வந்த 2 நபர்களே குறித்த ஊடகவியலாளரை கடத்தி செல்ல முற்பட்டுள்ளனர். எனினும் ஊடகவியலாளர் தன்னை காப்பாற்றும் செயற்பாட்டில் ஈடுபட்ட வேளையே அவரை கடுமையாக தாக்கிவிட்டு அங்கேயே விட்டுவிட்டு தப்பித்து சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர் உடனடியாக அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதை அடுத்து இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து தப்பித்து சென்ற தம்பதியினர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேகத்திற்கிடமான தம்பதியினர் கடந்த 3 வருடங்களுக்கு முன்னதாக 1.6 பில்லியன் ரூபாவினை மோசடி செய்துவிட்டு இந்தியாவிற்கு படகு மூலமாக தப்பித்து சென்றுள்ளதாகவும் எனினும் அவர்கள் 3 வருடம் கழித்து நாட்டிற்கு திரும்பி வந்த வேளையே கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த தம்பதிகளுடைய ஆவணங்கள் தொடர்பில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கணனி பிரிவில் இருந்துள்ளதை அடுத்து அதன் அடிப்படையிலே குறித்த சந்தேக நபர்களான தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவர்களிடம் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதி ஒன்றில் நபர் ஒருவர் காய்ச்சல் காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சம்பவத்தில் யாழ்ப்பாணம் கைதடி மேற்கு பகுதியை சேர்ந்த 34 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரே கடந்த 4 நாட்களாக காய்ச்சல் காரணமாக அவதிப்பட்டுள்ளதாகவும் அவர் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 4 நாட்கள் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதை அடுத்து அவருடைய சடலம் மீதான பிரேத பரிசோதனைகள் மேற்கொண்டதன் பின்னதாக சடலம் உறவினர் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மது போதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளின் வாகன அனுமதி பத்திரத்தினை பறிமுதல் செய்யப்பட உள்ளதாக பொதுமக்களுக்கு போலீசார் கோரிக்கை விட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலமாக தீவிரமாக விசேட போக்குவரத்து தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலும் ஊடகங்களுக்கு இந்த விடயத்தினை தெரியப்படுத்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது மது போதையில் வாகனங்களை செலுத்த வேண்டாம் என்று சாரதிகளுக்கு போலீசாரால் அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து எனினும் இந்த நடைமுறைகளை பின்பற்றுவது குறைவாகவே இருப்பதாகவும் இதன் அடிப்படையிலே இந்த நடைமுறையை கொண்டுவர உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மது போதையில் வாகனம் செலுத்திய சாரதிகள் சுமார் 395 சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் மேலும் அது மட்டுமல்லாது நேற்றைய தினம் மது போதையில் வாகனம் செலுத்திய சாரதிகள் 395 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் அனைத்து வகையான விதி மீறல்களில் ஈடுபட்ட 7950 வாகன சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tubtamil24 எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.